வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ இன்டர் ஜான்வரி 26 பேட்ச் நம்ம வந்து மார்ச் 17th இல்லைனா 18th ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்டு நம்மக்கிட்ட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்க வந்துட்டு மார்ச் 12-13க்குள்ளே எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கேட்டுக்கலாம். நான் மார்ச் 12-13க்குள்ளே நீங்கள் எனக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் தான் பே பண்ணணும். ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கூட நான் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மார்ச் 12-13க்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் புக்ஸை இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சிடுவோம். அண்ட் கிளாஸ் வந்துட்டு 17-18 டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா எப்பயுமே எக்ஸாமுக்கு 2 months முன்னாடி பேட்சை முடிக்கிறது தான் நம்மளோட பிளான். ஸோ அட்லீஸ்ட் பை அக்டோபர் எண்டு நம்ம வந்து கிளாஸஸ் எல்லாம் முடிக்கணும். ஸோ நவம்பர் டிசம்பர் வந்துட்டு ஒன்லி ரிவிஷனுக்கு வச்சுக்கணும். ரிவிஷனா ஒன்லி 100 marks டெஸ்ட் மட்டும் தான் எழுத போகிறோம். அந்த நவம்பர் டிசம்பர் டைமில் நம்ம 3 தடவை 100 marks டெஸ்ட் எழுதுவோம். ஸோ மார்ச் மிடில் ஆரம்பித்து அக்டோபர் கடைசிக்குள்ளே முடிக்கணும். இதுக்கு நடுப்பறையும் ஒரு சப்ஜெக்ட் முடியும் போது ஒரு 100 marks டெஸ்ட் வரும். ஸோ டோட்டலாக 4 100 marks டெஸ்ட் எழுதுவோம். நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாகவுமே ஆன்லைன் ஜூம் கிளாஸஸ் இருக்கும். சில சப்ஜெக்ட் மட்டும் ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் we will give recorded also. That is costing and FM வந்துட்டு we will give recorded. அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆன்லைன் ஜூம் கிளாஸ் இருக்கும். ஒருவேளை காலேஜ் போகிறீங்க, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஆப்ட் ஃபார் ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஆப்ஷன், இன்னொன்று வந்து ரெக்கார்டட் ஆப்ஷன். இப்போ வந்துட்டு சார் எனக்கு ஆன்லைன் ஜூம் வேணும், ஆனால் எனக்கு சம்டைம்ஸ் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அடிஷ்னலாக 1500 rupees கொடுத்துட்டு யூ கேன் டேக் ஆன்லைன் லைவ் ஜூம் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ தீஸ் ஆர் அவர் ஆஃபரிங்ஸ். கிளாஸ் டைமிங்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றதுலாம் நீங்கள் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் ஃபவுண்டேஷன் இன் ஜான்வரி 25 எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். டைரக்ட் என்ட்ரிக்கு நான் எப்பவுமே ஒரு காஷனோட தான் சொல்லுவேன். டைரக்ட் என்ட்ரி பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் புரியும். அதனால் நீங்கள் நிஜமாவே நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாங்கன்னா, ஏன்னா ஃபவுண்டேஷனோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஃபவுண்டேஷன் பசங்களாம் தீயாக படிப்பாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தீயாக படிப்பாங்க. ஃபவுண்டேஷனில் பார்டர் மார்க் எடுத்து பாஸ் பண்ண வேணால் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பாங்க. பட் ஃபவுண்டேஷன் ஒரு 230 240 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா நிஜமாவே அவங்க தீயாக படிப்பாங்க. அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம நிஜமாவே உசுரை கொடுத்து படிக்கணும். அந்த சீரியஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் என் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைனா நிறைய கிளாஸஸ் இருக்குது. ப்ளஸ் இது ஆன்லைன் வேறு. எனக்கு ஆன்லைன் போது நிறைய டிசிப்ளின் தேவைப்படுது. அப்படின்னா டெய்லி இவ்வளோ ஹவர் படிக்கணும். ஸோ நம்ம 3 வருஷம் கொஞ்சம் சரியா படிக்காம லெத்தாஜியா இருந்துட்டு அந்த 10th 12th டைம்ல எப்படி படிச்சோமோ அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இந்த 3 வருஷம் பிகாம்ல. ஸோ அந்த பசங்க வந்து அன்லஸ் அதர்வைஸ் யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் ஸ்டடீஸ், சும்மா பண்ணலாம் அப்படின்லாம் இருந்தால் என் கிளாஸ் செட் ஆகாது. ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு கண்டிப்பாக என் கிளாஸ் செட் ஆகும். ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பாக என் கிளாஸ் செட் ஆகும். அவங்களுக்கும் வந்து அந்த வேகம் இருக்கணும். லைக் நான் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் வந்து பயங்கரமாக படிக்கணும், நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணணும், நான் ரேங்க் எடுக்கணும், அந்த அளவுக்கு திங்கிங் இருக்கணும். இது நான் சொல்லும்போது கண்டிப்பாக யூடியூப்ல நான் இதை பற்றி ஓப்பனாக சொல்லும்போது 4 பேர் திட்ட தான் செய்வான், 2 பேர் டிஸ்லைக் போட செய்வான், அதெல்லாம் நடக்கும். பட் பாஸ் பண்ணுற பசங்க நிச்சயமாக சொல்கிறேன், வெளியில் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. யூடியூப்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் கூட போட மாட்டாங்க. என்னோட ஓன் ஸ்டூடெண்ட்ஸை யூடியூப் வர மாட்டாங்க, கமெண்ட் போட மாட்டாங்க. மோஸ்ட்டாக பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் போடுவாங்க தவிர ரீசெண்ட் பேட்ச்ல இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் லீஸ்ட் பாதர் அபவுட் ஆல் திஸ் கமெண்ட்ஸ், திட்டுறது கொள்றது எல்லாமே. அவங்க அப்படி டியூன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இன்ஃபேக்ட் ஏன்னா ஒருத்தர் வந்து யூடியூப்ல என்ன திட்டி போட்டால் கூட யாரும் அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி 99% பண்ண மாட்டாங்க. பட் வரவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. சரியா? அதனால நானும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட போகிறது இல்லை. பிகாஸ் நான் எவ்வளோ உழைக்கிறேன்றது எனக்கு தெரியும், என் பசங்க எவ்வளோ உழைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ உழைக்கிறேன்றது என் பசங்களுக்கு தெரியும். அண்ட் ரிசல்ட்ஸ் பேசுது. உண்மையை சொல்ல போனால் ரிசல்ட்ஸ் பேசுது. ஸோ சீரியஸான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் லெட் அஸ் ஸ்டார்ட். அண்ட் டோன்ட் ஆஸ்க் மீ லைக் when you will start face to face class. நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஜூம் கிளாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர பசங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ்லையும் ஃபுட் ஃபீஸ்லையும் மட்டும் சேவ் பண்ணுறாங்க. ஸோ வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா அவனுக்கு ஒரு வருஷத்தில் அவங்க இங்கே வந்து தங்குறான்னா 1.5 லட்ச ரூபா செலவாகுது. அது அப்படியே சேவ் ஆகுது. அந்த 1.5 லட்ச ரூபாவில் அவன் வந்து சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு அவ்வளோ கூட ஆகாது. சிஏ ஃபைனலுக்கு என்ன 65,000 ஆகுது சிஏ ஃபைனலுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பசங்க எல்லாரும் இவ்வளோ காசு சேவ் பண்ணுறதுல. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் அப்ரோச் another academy. பட் எஸ், ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் யுவர் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்னா யூ கேன் கம் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.